வெல்கம் டு பிஎன் கிளாஸ் சேனல். நாங்கள் எப்பயுமே டான்ஸ் ஆடி ஆடினதுனால இந்த வாட்டி புதுசாக பப்பட் பண்ணலான் இருக்கோம். நான் தான் ஜோஷிதா. நான் தான் ஜெயவர்ணி. இப்போ வாங்க வீடியோக்குள்ள நம்ம போகலாம். நம்ம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கேம் தான் விளையாட போகிறோம். விளையாடலாமே. விடுக்கதை கேம் தான் நம்ம விளையாட போகிறோம். ஓகே நான் ரெடிப்பா. நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு விடுகதை கேட்பேன். அதுக்கு நீ கரெக்டாக சொன்னீங்கன்னா உனக்கு ஒரு பாயிண்ட். சூப்பர். அதே தப்பாக சொன்னீங்கன்னா எனக்கு பாயிண்ட். நீ 5 விடுகதை, நான் 5 விடுகதை. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு விடுகதை கேட்குறேன். ஒரு வீட்டுக்கு 2 வாசல் படி, அது என்ன? 2 வாசப்படியா? நீ க்ளூக்கு வேணும்னா நான் சொல்வேன். திருப்பி அந்த கொஸ்டினை சொல்லு. ஒரு வீட்டுக்கு 2 வாசல் படி, அது என்ன? சரி, க்ளூ கொடு. அது ஒரு பாடி பார்ட்ஸ். பாடி பார்ட்ஸா? கிட்னியா? லங்ஸா? தப்பு. அப்புறம் வேற என்ன? சொல்லுற எல்லாமே தப்பா சொல்ற. சரி, அப்ப நீ ஆன்சர் சொல்லு. அப்ப ஒரு கொத்து வாங்கிக்கிறியா? சரி, வாங்கி தொலைறேன். மூக்கு. ஐயோ. இப்ப நீ கேளு. நீ சரியா நல்லா வந்து மாட்டிக்கின என் கையில. நான் வெட்டப்பட்டால் வெட்டுவனை அழ வைப்பேன். நான் யார்? வெங்காயம். கரெக்டா சொல்லிட்டியே, பரவாயில்லையே. ஈஸியா கிட்ட கரெக்டா சொல்லாம. இப்போ நான் உன்னை கேட்கறேன், நீ எப்ப பார்த்தாலும் கொத்து தான் வாங்க போற. உங்களுக்கு சொந்தமானது ஒன்று, ஆனால் உங்களை விட மற்றவர்கள் அதை மிகவும் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன? க்ளூ என்ன தர போறேன்? நீ க்ளூ சொல்லாமையே நான் வந்து சொல்லிட்டேன் பாத்தியா போன ஆன்சரு. அது எவ்வளோ ஈஸி தெரியுமா? திருப்பி சொல்ல அந்த கொஸ்டினை. உங்களுக்கு சொந்தமானது ஒன்று, ஆனால் உங்களை விட மற்றவர்கள் அதை மிகவும் யூஸ் பண்ணுவாங்க. என்னோட எல்லாத்தையும் நீ நிறைய தான் யூஸ் பண்ற. இதுல நான் எதை சொல்றது? அப்ப நீ யூஸ் பண்ணவே இல்லை பாரு. சரி, ஏதோ க்ளூ கொடு. க்ளூவா? நம்ம பிறந்த உடனே அதை வந்து வைப்பாங்க. நம்ம பிறந்த உடனே பேர் வைப்பாங்களா? நம்ம பிறந்த உடனே ஒன்று வைப்பாங்க. நம்ம பிறந்த உடனே என்ன வைப்பாங்க? நிறைய வைப்பாங்க நம்ம பிறந்தோடனே. அப்பனா அவுட்டுன்னு சொல்லிடு. வேற ஏதாவது பெருசா க்ளூ கொடு. இப்படிலாம் க்ளூ? இதெல்லாம் க்ளூ தான். சரி, நீயே சொல்லித்தோல. பேரு தான். நம்ம வந்து பேரை நம்மளுக்கு பேர் வச்சிருவோம். நம்மள அந்த பேர் சொல்லுவோம். மற்றவங்க தானே இந்த பேர் அது நிறைய வாட்டி சொல்லுவாங்க. ஐயோ, அதுக்கு அது தெரியல. மக்கு சாம்பிராணி பிறந்தோடனே பேர் வைக்க மாட்டாங்களே, கொஞ்ச நாள் கழிச்சுதான் வைப்பாங்க. சரி, வைப்பாங்கல்ல. சரி, ஓகே. இப்ப நான் கேக்குறேன். தாடிக்காரன், மீசைக்காரன், கோயிலுக்கு போனால் வெள்ளைக்காரன், அவன் யார்? இது தாடிக்காரன், மீசைக்காரன், கோயிலுக்கு போனால் வெள்ளைக்காரன், அவன் யார்? தாடிக்காரன், மீசைக்காரன், கோயிலுக்கு போனா வெள்ளைக்காரனா? ஐயோ, க்ளூ கொடு. அது கோயில்ல இருக்கும். சாமிக்கு வைக்கும் போது, படைக்கும் போது வைப்போம். அது ஒரு பழம் சொல்லலாம். கரெக்ட். நான் தான் 3 பாயிண்ட். இப்ப நான் கேக்குறேன். வாயிலே தோன்றி வாயிலே மறையும் பூ, அது என்ன? வாயிலே தோன்றி வாயிலே மறையுமா? அது ஒரு பூ. பூல முடியும். க்ளூ வேணா தரேன். சரி, சொல்லு. க்ளூ வந்து அது நம்ம வந்து வாயிலே தான் அது நம்ம பண்ணுவோம். ஒரு ஆக்ஷன் மாதிரி.
எச்சையா? ஐயோ அதான் இருக்கும். வேற ஒண்ணு நம்ம பண்ணுவோம், அது ஒரு ஆக்ஷன் மாதிரி. ஆக்ஷன் மாதிரியா? அவுட்னா அவுட் சொல்லிடு. சிரிக்கிறதா? அம்மா கரெக்ட். ஐயோ ஆமா. சரி, ஒரு பாயிண்ட் எடுத்துக்கேன். ஓ சரி, இப்ப நீ கேளு. ராஜா உண்டு, ராணி உண்டு, மந்திரியும் உண்டு, Okay. ஆனால் நாடு இல்லை, அது என்ன? அது ராஜா உண்டு, ராணி உண்டு, மந்திரியும் உண்டு, ஆனா அது நாடு இல்ல, அது என்ன? தெரியலையே. ஐயோ, க்ளூ கொடு. அது வந்து நம்ம விளையாடவும் செய்வோம், பெரியவங்களும் விளையாடலாம். காட்ஸ். ஆமா. ஆமா, ராஜா ராணி. ஐயோ, ராஜா இருப்பாங்க, ராணி இருப்பாங்க, மந்திரி இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஐயோ சரி பரவாயில்ல, சொல்லிட்டல. எனக்கு 4 பாயிண்ட்ஸ். ஜாலி ஜாலி ஜாலி. இப்போ நான் சொல்றேன். இது சாப்பிட முடியும் பண்ணு எது? சாப்பிட முடிகிற பண்ணு, பியூஎன் பண்ணு எது? எல்லா பண்ணுன்னா சாப்பிட முடியும். இல்லை, இது வேற பன். வேற பண்ணா? Clue வேணுமா? சாப்பிடுவாங்க. பன் பட்டஜாமா? இல்ல, க்ளூ வேணுமா? சொல்லு. அது நம்ம பேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். கிஃப்ட் பேக்கிங் அந்த மாதிரி நிறைய பூ கொடுக்கும் போது யாருக்காவது அங்கே வந்து பேக் பண்ணியிருப்பாங்க டிசைனுக்கு. அதுக்கப்புறம் நீ கூட ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுவ. அதை ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேக்கு போடுவேன். ஸ்போர்ட்ஸ் டேக்கா? ரிப்பனா? யா கரெக்ட். சூப்பர். ஆனால் நான் கொஸ்டினுக்கு என்ன சம்மந்தம் இருக்கான்னு பாரு. பன்னு, ரிப்பன்னு. ஐயோ ஐயோ, இந்த பொண்ணை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. சரி, என்னோட நான் 4 முடிச்சிட்டேன். இப்போ நீ 3 தான் முடிச்சிருக்க. இப்போ நீ தான் சொல்லணும். இப்போ நான் சொல்றேன். காது பெரியது ஆனால் கேளாது, வாய் பெரியது ஆனா பேசாது. கேளாதுன்னா கேட்காது. ஓகே. வாய் பெரியது ஆனா பேசாது, ஆனால் வயிறு பெரியது ஆனால் உண்ணாது, அது என்ன? மறுபடியும் சொல். காது பெரியது ஆனால் கேளாது, வயிறு பெரியது ஆனால் வாய் பெரியது ஆனால் பேசாது. உலகாது, மறுபடியும் சொல்லு. காது பெரியது ஆனால் கேளாது, வாய் பெரியது ஆனால் பேசாது, வயிறு பெரியது ஆனால் உண்ணாது, அது என்ன? க்ளூ? அது நம்ம கிச்சன்ல வச்சிருக்க ஒரு பாத்திரம் கூட சொல்லலாம். கிச்சன்லலாம் வச்சிருப்போம். தெரியல. நைஃபா? வாய் பெரியது ஆனால் கேட்காது, ஆனால் பேசாது. வாய், ஆமா சாரி, என்னதா இருக்கும்? வயிறும் பெருசு ஆனா அதால சாப்பிட முடியாது, காதும் பெருசு ஆனா கேட்காது. தெரியலையே. அண்டா. அண்டாவா? ஓ அண்டா. அண்டா அண்டா வயிறு பெருசு, காது இந்த வாயெல்லாம் காதெல்லாம் பெருசா ஒன்று இருக்குமே. ஃப்ரண்ட்ல அண்டால பெருசா ஏதோ இருக்கும். அதுதான் வாய். நம்ம கொட்டுறதுக்கு ஃப்ரண்ட்ல ஒன்று இருக்குமே. அண்டானா வந்து இது ஒரு பெருசா இருக்கும். அதான் அண்டா. அதெல்லாம் பிரியாணிலாம் செய்வாங்க. அதுல பிரியாணி எல்லாம் ரைஸ்ல எல்லாம் கொட்டுறோம்ல, அது எப்படி உள்ள போகுது? அது அங்க ஒரு கேப் மாதிரி இருக்கும்ல, சர்க்கிளா. காது 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 சைடுல பிடிக்கிறது. ஓகே. இப்போ நான் 5th ஒன் சொல்றேன். பரவாயில்ல, எனக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. பூரி. தலையை சீவினால் திறப்பான் அவன் யார்? தலையை சீவினால் திறப்பானா? தேங்காய். தப்பு. க்ளூ வேணுமா? க்ளூ வந்து அதை நம்ம தலைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஷாம்பு. தப்பு. இது கண்டுபிடிக்கல, உனக்கு பெரிய அசிங்கம். இலை. தப்பு. இல்லையா, தலைக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. தலைக்கு மட்டுமா? பாஸ். எண்ணெய். தப்பு. என்ன தலைக்கு யூஸ் பண்ணுவாங்க? வேற என்ன? இந்த கொஸ்டின்லயே இருக்கு வேற. தலை. பாஸ் தான், அவுட். சீப்பு. தலையை சீவினால்னு அதுலயே வந்துருச்சு. ஐயோ, நீ சொன்ன கொஸ்டினை திருப்பி சொல்லு. தலையை சீவினால் திறப்பான்.
தலையை சீவும் போதுதான் அவன் வந்து தரப்பான், அதை வந்து பண்ணுவான்ல அவன் தானே, அப்போதானே அவன் இது பண்ணுவான். என்ன பண்ணுவான்? தலையை வாருவான். சரி சரி, இப்போ நான் கேட்குறேன். இதில் என்ன கேட்கலாம்? ஓகே, கேட்கவா? அடர்ந்த காடில் ஒற்றையடி பாதை, அது என்ன? அடர்ந்த காடில் ஒற்றையடி பாதையா? அது ஒரு அடர்ந்த காடுல ஒற்றையடி பாதை, அது என்ன? அடர்ந்த காட்டுல ஒற்றையடி பாதை, அந்த காடு அது பேர் என்ன சொல்லுவாங்க? மீனிங் க்ளூ கொடு. அது நம்ம தலையிலே கூட இருக்கும்னு சொல்லலாம். தலையில முடி. தப்பு. இருக்குமா என்ன யூஸ் பண்ணுவோமா? இருக்கும். இருக்கும்னா தலையில என்ன இருக்கும்? எதுவுமே இல்லை, முடி மட்டும்தான் இருக்கு. உனக்கு அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் நல்ல மூளை இல்லை. ஐயோ, மண்டை இல்லை. ஓது இல்லை. பாசா. மண்டை ஓது இல்லை. மறுபடியும் வந்து கொஸ்டின் கேளு. அடர்ந்த காடில் ஒற்றையடி பாதை, அது என்ன? அடர்ந்த காடில் ஒற்றையடி பாதை, அது நடுவில் இருக்குமே, தலைக்கு நடுவில். என் தலையில கூட இருக்கு பாரு, அது பேர் ஏதாச்சு. அது நான் சொல்லிட்டேன். ஆனா அதெல்லாம் மார்க் வராது, அது பேர் சொன்னாதான் மார்க்கு. அது ஐயோ, அது தலையில தான் இருக்கு. அது பாஸ். முடி வாரும்போது அதை இது பண்ணுவாங்க நடுவுல. அதெல்லாம் நானே சொல்லிடுறேன், தலைவடுகு. வடுகு. ஐயோ, ஸோ இதான் என்னோட கொஸ்டின். எப்படி? நான் 5 சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் தான் வின்னி. எனக்கு தான் 5 பாயிண்ட்ஸ், உனக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான். பரவாயில்ல. 3 கூட இல்ல, 2 பாயிண்ட்ஸ் தான். நான் ஈஸியா கேட்டேன், நீ கஷ்டமா கேட்ட. சப்பையா கேட்டேன். சரி ஓகே, நம்ம வா முடிச்சுக்கலாம். பாய் பாய். நம்ம வியூவர்ஸ்க்கு பாய் சொல்லவே இல்லையே. ஆமா, உங்களுக்கும் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பாய்.